மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இந்த 4 ஆண்டு காலத்தில் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கின்றது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். ஆனால் இன்றைய தினம் என்ன நடக்கின்றது? பள்ளிக்கு அனுப்பினாலும் சரி, கல்லூரிக்கு அனுப்பினாலும் சரி, கஞ்சா எங்கே வேண்டுமானாலும் இருக்கின்றது. பெற்றோர்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்ததாக நம்முடைய குழந்தைகள் யாரை நினைக்கின்றார்கள்? ஆசிரியர் பெருமக்களை தான் உருவாக நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 250 ஆசிரியர்கள் பள்ளியை படிக்கின்ற மாணவிகளை பலாத்காரம் செய்து இன்றைய தினம் அவர்கள் ஜெயிலில் இருக்கின்றார் என்று சொன்னால், இதெல்லாம் அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் இருக்கின்ற போதும் நடந்துருமா? இப்படி குழந்தைகளை எப்படி நாம் பள்ளிக்கு அனுப்ப முடியும்? இந்த ஆட்சி தொடர்ந்தால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை நாங்கள் உங்கள் வாயிலாக ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் ஆணையிட்டு நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதுவும் கள்ளச்சாராயம், அது உங்களோடு சொல்லவே வேண்டியதில்லை. நமது மாவட்டத்திற்கே சப்ளை செய்கிற ஊர் எந்த ஊர் என்று சொன்னால், உங்களுடைய திமுக ஒன்றிய செயலாளர் தேவனாங்கோட்சியில் தான் அந்த குடும்பிகள் சாராயத்தையே பிராந்தியிலே தயார் செய்து விட்டார் என்று சொன்னால் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்?